நாம் ஏங்க பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் ஓட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது என்ன? கார் ஓட்ட நல்லா கற்றுக்கலாம். கார் நல்லா ஓட்டுறதுக்காக கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ் வாங்கிக்கலாம். நம்ம காரை வந்து சூப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணி செம்மையாக வச்சுருக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து ரோட் டேக்ஸ் கட்டலாம், வெஹிக்கிள் டேக்ஸ் கட்டலாம், நம்ம லைசன்ஸை புதுப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் முடிஞ்ச அத்தனை காரியங்களையும் நாம் வந்து நம்ம சரியாக ஓட்டணும் அப்படின்றதுக்காக கற்றுக்குறோம். சரி, இப்போ வந்து சாமி இதில் எதுக்குங்க நம்ம கடவுளை கும்பிடணும்? அதான் நம்ம தான் எல்லாமே கற்றுக்கிட்டோமே. எதுக்கு நம்ம கடவுள் நடுவில் இங்கே? எதுக்குன்னா, நீங்கள் கார் நல்ல ரோடு இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நல்ல கார் ஓட்டிகிட்டு போனாலும் சுற்றி இருக்கவன் வந்து உங்களுக்கு சரியாக ஓட்டணும் இல்லைங்களா? நீங்கள் கரெக்டாக கார் ஓட்டிகிட்டு போய் எவனோ ஒருத்த வந்து குடிச்சிட்டு வந்திருப்பான். நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களை இடிச்சிட்டானா உங்களுக்கு கஷ்டமாயிடும் இல்லைங்களா? நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை இறைவன் உங்களுக்கு சரி செய்து கொடுப்பார் அப்படின்னு மதரிங்க சொல்கிறாங்க. மிக்க நன்றி.